அவர் இப்போ பார்க்குறாரு, அவரெல்லாம் முறைக்கிறாருங்க. எவ்வளோ பேச்சை கேட்டிருப்போம். என் பேச்சு ஒரு உயிரவே காப்பாற்றிருக்கு சார். நல்லா கைதட்டுங்க. நல்லா நான் சொன்னேன், அவ்வளோ நல்லா பேசுனேன்னா என் கருத்துவம் உயிரை காப்பாத்துச்சா, என்னோட சிந்தனை என் உயிரை காப்பாற்றுச்சேன். அவன் சொன்னேன், இவ்வளோ மோசமாக பேசுகிறேன், நீ எல்லாம் உயிரோடு இருக்கும்போது நான்லாம் எதுக்குடா சாகணும்னா. நான் இப்போ கைதட்ட சொன்னேன். அப்படி ஒரு சந்தோஷம். ஒருத்தன் கேவலப்பட்டா உண்மை நம்ம முன்னாடி அப்படிதான் சார். அவரும் சந்தோஷம்தான். இப்போ முன்னாடிலாம் இப்போ யாராவது கீழே விழுந்துட்டாங்கன்னு வைங்க, போய் தண்ணி எடுத்து கொடுப்பாருமா. இப்போலாம் உடனே போட்டோ எடுத்து ஃபேஸ்புக்கில். இன்றைக்கு ஒரு விபத்து, ரத்த வெள்ளத்தில் ஒருவர் அப்படின்னு ஒரு ஸ்டேட்டஸ் போடுறேன். ஃபோட்டோ போட்டு ஃபேஸ்புக்கில் போட்டேன். ஆமாம், பூராமே செத்த கிளவிக்கெல்லாம் ஃபோட்டோ போடுறாங்க. கிளவியோட கடைசி செல்ஃபின்ட்டான். கிளவி செத்து கிடக்கு, லாஸ்ட் செல்ஃபி வித் பாட்டி. அதை போட்டு 500 பேர் லைக்கு. விளையாட்டுக்கு சொல்ல சார், உண்மையிலே தான். இன்னைக்கு ஃபேஸ்புக்கில் பார்த்தீங்கன்னா பூரா கவிஞர் தான். யாரையும் தப்பாக எடுத்துக்கிறாங்க. எல்லா பெண்களுமே கவிஞர் தான். அன்னைக்கெல்லாம் ஒரு அம்மா கவிதை இருக்குது, என் பேர் சச்சு, நான் தான் இன்பத்தின் சுச்சு. இருக்கேன் பூரா லைக் போடுறேன். நான் ஒரு தடவை நீங்கள் தான் சுச்சா, இன்னொரு அம்மா எழுதியிருக்கு, நான் புரோட்டா உடனே எத்தனை வராட்டா. இப்படி என்னங்கடா கவிதை. ஃபேஸ்புக் உண்மையில நான் சொல்கிறேன் சார், டிக்டாக்லாம் வந்து பெண்கள்லாம் விளையாட்டுக்கெல்லாம் சொல்ல, நான் நம்ம வீட்டு பெண்களை சொல்கிறேன். நம்மலாம் உண்மையிலே சார், நம்ம பேசும்போது ஏதாவது ஒரு விஷயம் சொல்லணும்ல. நம்ம வீட்டு பெண்கள் நம்மளுடைய ஒரு பெரிய நம்ம கலாச்சார பண்பாடே குடும்பம் தான். இன்னைக்கு சீரழிச்சிட்டாங்க. இப்படி நிற்கிறாங்க டவுசரை போட்டு, இப்படி நிற்கிது நம்ம டவுசரை போட்டு, டாடி மம்மி வீட்டில் இல்லை, தடை போட யாரும் இல்லை, விளையாட போவ உள்ள பிள்ளைடா அப்படின்னு டவுசரை போட்டு ஆடினா. ஊரில் இருக்கேன் பூரா லைக் போடுவேன். எல்லா பேர் அதில் இப்போ என் மியூசிக்கலின்னு ஒன்று போடுறாங்க. நான் சொல்கிறேன், நீங்கள் நம்ம எல்லாத்துக்குமே சொல்கிறேன், இவன் ஒரு எல்லா பாட்டு, இந்த அம்மா ஒரு பாட்டு, அவன் ஒரு பாட்டு. அந்த நிலாவத்தான் நான் கையில் பிடிச்சேன், அவன் எங்க கொஞ்சம் நான் பார்க்குறேன், கண்ணை மூடு கொஞ்சம் நான் காட்டுறேன். ஏண்டா யார் பார்க்க யார் காட்ட? நீங்கள் யோசிச்சு பாருங்க. ஒரு சமூக முன்னேற்றம் தான் இதெல்லாம். ஆனால் நம்ம இதெல்லாம் கொஞ்சம் கண்காணிக்கணும். அதுக்கு தான் சொல்கிறேன். அதே மாதிரி இந்த ஃபோனை தாங்களேன் சார். எதுக்கு நான் அந்த ஃபோனை வாங்கினேன்னா, இதில் ஒரு ஒன்றும் இது கிடையாது. ஃபோன் பேச பாருங்களேன், பெண்கள் ஃபோன் பேச பாருங்களேன், 1.5 மணி நேரம் பேசுகிறாங்க. எவனுமே கேட்க முடியாது. நீங்கள் நம்ம வீட்டிலேயே எல்லாம் இருப்பாங்க. ஃபோன் பேசும்போது ஒருத்தர் பேசுகிறதே கேட்கவே முடியாது. 1 மணி நேரம் பேசுகிறாங்க. ஒத்த வார்த்தை வர மாட்டேங்குது சார். இந்த சில பேர்லாம் பாருங்க, பஸ் பின்னாடி உட்காருங்களேன், ஒரே வார்த்தை இப்படி சொல்றேன். 1 மணி நேரம் கழிச்சு அந்த பிள்ளை சொல்லுது, சீ போங்க நீங்க ரொம்ப மோசம். அவங்க கூட இது 1.5 மணி நேரம் பேசினேன். நம்ம ஊர்ல இருக்காங்க சில பேர். இப்போ லேட்டஸ்ட் ட்ரெண்டு. அன்னைக்கெல்லாம் எங்கள் அக்கா அம்மையை ஃபோன் பண்ணேன் லண்டன்ல இருந்து. மாமா நீங்கள் வாட்ஸ்அப்பில் இருக்கீங்களா? இருக்கேன். மாப்பிள்ள ஃபேஸ்புக்கில் இருக்கீங்களா? இருக்கேன். ட்விட்டரில் இருக்கீங்களா? இருக்கேன். ஒரு தடவை கூட நல்லா இருக்கீங்களான்னு கேட்கலாங்க. ட்விட்டரில் இருக்கீங்களா, வாட்ஸ்அப்பில் இருக்கீங்களா, ஃபேஸ்புக்கில் இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? வீட்டில் அதே மாதிரி இப்போ ஒரு பழக்கம் வச்சுருக்காங்க, எதுக்கு எந்த பதில் சொல்கிறதுன்னு. இப்போ நீங்கள் ஃபோன் எடுக்கிறோம்னு வைங்க, நல்லா பேசுகிறாங்க. ஏதாவது பிரச்சனை வரும்போது மட்டும் அன்னைக்கு ஒன்றா எங்கள் மாமாட்ட கேட்குறேன், ஹலோ மாமா அப்படின் சொல்லுங்க, வீட்டில் அக்கா எல்லாம் சௌக்கியமா? சௌக்கியம். மாமா தீபாவளி வருது, ஒரு 10,000 ரூபா இருந்தா கொடுங்க அப்படின்னு. மாப்பிள்ள டவர் சுத்தமாக கிடைக்கல, கொஞ்சம் கத்தி பேசுங்களாரு. மாமா 10,000 ரூபா வேணும், கொஞ்சம் அடுத்த மாதம் இருந்தேன். மாப்பிள்ள சுத்தமாக டவரே இல்லை, கொஞ்சம் கத்தி பேசுங்க. ரோட்டில் பித்தாரு மாதிரி கத்துறேங்க. மாமா 10,000. மாப்பிள்ள டவரே கேட்கல, நான் அப்புறம் கூப்பிட்டு வச்சிட்டாருங்க. அதுக்கப்புறம் ஃபோன் பண்ணுறேன், நீங்கள் தொடர்பு கொள்ளும் வாடிக்கையாளர் இந்த தொடர்பு என்ன இல்லைன்ட்டாங்க. அதே மாதிரி தயவுசெய்து சிம்மெல்லாம் வச்சுருந்தீங்கன்னா உங்கள் பேரவே வைங்க. என் மண்டலாம் அன்றைக்கி பார்க்குறேன், நம்பர் 1 போட்டு ஹஸ்பண்ட் நம்பர் 1 ஹஸ்பண்ட் நம்பர் 2ன்னு போட்டிருக்கா. உயிரே போயிடுச்சு. உங்கள்கிட்ட 2 சிம்மில் இருக்கிறாங்க, 2 நம்பர் பதிஞ்சு வச்சுருக்கா. அதே மாதிரி எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் இருக்கார், வாழ்க்கையில் அவரை மாதிரி ஒருத்தரை பார்த்தே இல்லை. இப்போ நம்ம செல்ஃபோனில் யார் படத்தை வச்சுருப்போம்? நம்ம செல்ஃபோனில் வால்பேப்பர் யார் படத்தை வச்சுருப்போம்? சாமி படம், தலைவர் படம், யார் படத்தையான வச்சுருப்போம். அவர் பார்க்குறேன் மனைவி படத்தை வச்சுருந்தார். யாரா மனைவி படத்தை செல்லில் வச்சுக்க பார்த்துருக்கீங்களா? இருக்கீங்களா? இருந்தால் நான் சிறப்பு பரிசு தரேன். அவர் சொல்கிறார், வீட்டிலே வச்சுருக்க முடியல, செல்லில் எப்படிங்க வச்சுருக்குது. உண்மையில உங்களை பாராட்டு சார். அவர்கிட்ட கேட்டேன், ஏங்க உங்கள் மனைவி படத்தை வால்பேப்பரில் உங்கள் மனைவி படத்தை வச்சுருக்கீங்க, உங்கள் மனைவி பேர அவ்வளோ அன்பா
அப்படின்னு. நான் அவர் சொன்னார் ரொம்ப ரொம்ப அருமையாக. நான் பேப்பர் பேனாலாம் எடுத்துட்டேன். அது வந்து தம்பி அப்படின்னு விளக்கம் கொடுக்க ஆரம்பித்தார். எனக்கு ஒரு பிரச்சனைனாலோ, எனக்கு ஒரு துன்பம் வந்தாலோ, ஒரு சின்ன விபத்து நடந்தாலோ டக்குன்னு அந்த செல் எடுப்பேன், என் பொண்டாட்டி முகத்தை பார்ப்பேன், மனசு தெரியும், உள்ளே வச்சுருவேன். அவ்வளோ அன்பா சார்பினேன். அட போயா லூஸு, உலகத்திலே பெரிய பிரச்சனை அவதான், இவ்வளவே நம்ம சமாளிக்கிறோமே, இதெல்லாம் ஒரு பிரச்சனையாக நினைப்பேன். நான் பேசாமல் சரக்கடி ஓடிக்கிட்டே இருப்பேன் அப்படின்னாரு.